செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சொடா அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குளோயின் அணுக்க எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நியூடில்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது பெண்களே. இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான் நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது, மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி, ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முற்பாய் சாப்பிட்டது இல்ல. ஓகே, வாருங்க. இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப், இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல். சுந்தரமான வாயில பண்ணல, பட் ஷோ சரிதான். ஆஃப், இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸை சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி. அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன, நான் இல்லாமல்? இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோய்க்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடிச்சமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ, சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புட அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ, அப்பா. நான்சி, உயர்ந்த தொண்டையில ஒரு இரு உள்ளது. உதவவும். நன்றி, நான் மூச்செடுக்கிறேன். நான்சி, என்கரேஜ் ரீவிஜிரன். பொறுமையா ஸ்பிரியன் ஃபேஸ் நான் 100 மார்மலேடா சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள். எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். ஜெய்னா, நீங்களே சிறு பொருட்களுடன் அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐ எல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே ஆற மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை, இது எனக்கே. ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹோக்ல இருந்ததல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ, வாய்ப்புகள். இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்றி. நீங்கள் உண்மையிலேயே என்ன இந்த காலுறையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்து விடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுறை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ, அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது.
இவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க இன்னும் மாடி. அதை மட்டும் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நுடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு. ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இன்னொரு தயார். அதை பாருங்கள், என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டுவை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நுடல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்தது. ஓ, அது ரொம்ப சுவையா இருக்கு. அக்கா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குளோவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு. நீங்கள் அதை பரப்ப வேண்டும். இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் இனிமையானது. ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்து விட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவனை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம். உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது. மற்றும் அணியின் பூரே என் பிரியதுக்கு வாருங்கள். நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா? நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது. அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன். சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை. அவை தாயிருக்கும் அதிகமாக இருக்கின்றன. நான் அவற்றை நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே கழிச்சிட்டாள். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்தில் செய்வேன். Once the உழைக்க வழியேஸ் once free in a Werner Malls zide dirava gemma மாற்றலாம். ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதாய் இருக்கிறது. ஆனால் அத குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும்.
இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலை பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும் சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம், இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கு அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க, இது உங்க சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டயானாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. தாமாகவே. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன். வாவ், இது இறுதியில் அதை செய்யவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். எங்கள் புதிய வீடியோக்களை தவறவிடாதீர்கள். விரைவில் சந்திப்போம்.